ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி பேச போறோம்னா, நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது எங்கே ஆரம்பிக்க என்ன முடிக்கனே தெரில. அதாவது வந்து சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு தான் சொல்லி ஆரம்பிக்கணும். அதை தவிர சொல்ல வேற வார்த்தையே இல்லை. என்னவா இருந்தாலும் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலுமே வந்து எனக்கு இது ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நான் இவ்வளோ ஹார்ஸாக பேச நினைக்காதீங்க, பட் நீங்களும் அதான் நினைப்பீங்க உங்கள் மனசுக்குள்ள. என்னதான் வந்து இவங்க மீம் போடுவானுங்க, நான் வந்து ஜெயிக்கிற, நான் வந்து வின்னிங் சிஎஸ்கே ஃபேன் இல்லடா, எப்பனாலும் உண்மையான சிஎஸ்கே ஃபேன் தான் போடுவாங்க. ஆனா ஈவன் தோ வந்து ஒரு இன்டென்ட் கேம்ஸ் அடிச்சு அவுட் ஆனா மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல. ஒரு இன்டென்ட்டே இல்லாம அப்படி வந்து தோக்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே பிடிக்கல. என்னடா இப்படி இருக்காங்களே மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன். பட் சூப்பரா வந்து செமையா ஆடினாங்க சார். டீமா சூப்பரா ஆடினாங்க. கேஎல் ராகுல் வந்து செமையா ஆடினாரு. அவர் வந்து அதாவது வந்து நான் கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கேஎல் ராகுல் ஷெல்ல போவாரோ பால் சாப்பிடுவான்னு பார்த்தா கிளீனா ஆடினாரு. அவர் கரெக்டா அவர் ஸ்பேஸுக்கு ஆடினாரு. நினைக்கும் போது சிக்ஸ் அடிச்சாரு, நினைக்கும் போது ரன் ஓடினாரு, நினைக்கும் போது அவர் நினைக்கிறனைக்கு எல்லாமே நடந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம கீழே வந்து இந்த பூரல், அக்சர், ரிஸ்வி, ஸ்டப்ஸ் அவங்களுமே நல்லா டீசென்ட்டா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒன் ஒன் 186ங்கிறது ஒரு சூப்பர் டார்கெட்டு இந்த சென்னையில. ஏன்னா இவிங்க அதுவே அடிக்க மாட்டாத மாதிரி தான் இருந்துச்சு. கமெண்ட்ரிலேயே கலாய்க்கிறானுங்க. 180 அடிச்சா சிஎஸ்கே ஜெயிக்க முடியாதுன்னு. அப்ப என்ன லட்சத்துல வந்து இருக்கோங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து 180 டார்கெட் வந்து கடைசியா ரெய்னா இருக்கும்போது சேஸ் பண்ணதான். அதுக்கப்புறம் வந்து 180 டார்கெட் சேஸே பண்ணது இல்லையா அவன். அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா T20 எவ்வளவோ எவால்வ் ஆயிருச்சு. இன்னும் வந்து ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் கிடைக்கலன்னு நினைக்கும்போது, என்னடா ஒரு என்ன டீம்னு என்ன மேனேஜ்மெண்ட்னு தான் கேட்க தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து பேட்டிங் இறங்குனாங்க. ஓகே, டெவன் கான்வே கொண்டு வந்தாங்க. நான் கூட போனோம்னு சொல்லியிருப்பேன். டெவன் கான்வே வந்து கொண்டு வரணும், வேற வழி இல்லைன்னு கொண்டு சொன்னேன். பட் டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு மாதிரி ஸ்லோ மாதிரி என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி தொட்டு தொட்டு ஆடினானுங்க. மிச்சல் ஸ்டார்க்கே வந்து போட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம் பார்த்தா 11 ரன் இருந்துச்சு. அழகா அதுக்கப்புறம் கொஞ்சம் மொமெண்டம் எட்டு போயிருந்தா கூட கொஞ்சம் எனக்கு பவர் பிளே ரொம்ப கூட இந்த டார்கெட்டுக்கு ஒரு பவர் பிளே நீ 50 அடிச்சிருந்தா கூட போதும். அதுக்கப்புறம் வந்து கூட நீ கரெக்டா இது பண்ணிட்டு போயிருக்கலாம். அது கூட பண்ண முடியாம பவர் பிளேலயே மேட்ச் தூக்கி குடுக்குறானுங்க. இவன் அவுட் ஆறான். அதுக்கப்புறம் ஒரு 4 அடிச்சான். அழகா இருந்துச்சு ருத்துராஜுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பாலே என்னமோ அடிக்க போய் அவனும் கேட்ச் குடுத்துட்டான். அங்கேயே எனக்கு ருத்துராஜ் அவுட் ஆனதுக்கு நான் ஃபோன்ல தான் மேட்ச் பார்த்துட்டு ஃபோன ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். ஆனாலும் ஏன் பார்க்குறது என்ன இதெல்லாம் யூடியூப்காக தான். சரி பேசணுமே, போடணுமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உட்காந்து ஃபுல் மேட்ச் உட்காந்து பார்த்த மாரி இருந்துச்சு கடைசியில. பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் 6 10வது ஓவர்ல வருது ஒரு 6. இந்த மேட்ச்லயே மொத்தம் 2 6 தான் அடிச்சது. ஒண்ணு இவன் தூபே அடிச்சது, இன்னொன்னு தோனி அடிச்சது. அந்த மாரி ஒரு நிலைமையில போயிட்டு இருந்துச்சு. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ருத்துராஜோட கேப்டன்சி எனக்கு சத்தியமா புரியல. அவன் என்ன பண்றான்? ஏது பண்றான்னு தெரியல. சரி, ஓகே. இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் நினைச்சிருந்தேன்னா, அஸ்வின வந்து டிராப் பண்ணுவாங்க. டிராப் பண்ணணும். பண்ண மாட்டாங்கன்னா பண்ணணும். பண்ணிட்டு வந்து யாராச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எட்டு வருவாங்கன்னு நினைச்சேன். பட் பார்த்தா அஸ்வினும் டீம்ல இருந்தான். அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதிய வந்து ஒரு பேட்ஸ்மேன டிராப் பண்ணிட்டு ஒரு பவுலர் ஆடியிருக்காங்க. என்ன மாரி ஒரு காமெடின்னே எனக்கு தெரியல. ஏன்டா டேய்! இந்த இந்த பேட்டிங் வச்சுட்டே நீங்களால 150 சேஸ் பண்ணல. நீ எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன குறைச்சு வச்சுட்டு நீ ஒரு பவுலர தூக்கிட்டு வர. இது என்ன மாரி ஒரு காமெடியா இருக்கும்? நான் சிஎஸ்கே ஃபேனா இருந்து எனக்கு காமெடியா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த மாரி ஒரு காமெடி பண்றானுங்க. நீங்க பவுலிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைல் அஹமது வந்து அவன் ஒருத்தன் தான்டா எடுத்ததுக்கும் அவன் நல்ல வாங்குன காசுக்கு நல்லா பண்றான்டா. கைல் அஹமத் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 25 குடுத்துருக்கான். முகேஷ் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் 50, அஸ்வின், ஜடேஜா 100 இருக்கான். 10 ரன்னா அவங்களுக்கு எப்பயும் போல போட்டுறான். இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஆகுதுன்னா, இன்னைக்கு முகேஷ் 4 ஓவர் போட்டிருக்கான் 50. இன்னைக்கு முகேஷ் இல்லைனா கூட அஸ்வின் அவன் கோட்டா முடிச்சிருப்பான். 100 அவன் கோட்டா முடிச்சிருக்கான். ஜடேஜா 2 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டிருந்திருப்பான். எனக்கு என்ன புரியலன்னா, நீ வந்து உன் டீமே வந்து ஸ்பின் டாமினன்ட் டீம். ஸ்பின் டாமினன்ட் டீம் வச்சுட்டு ஸ்பின்னுக்கு 12 ஓவர் குடுக்கலைன்னா என்ன பர்ப்பஸ்? அப்புறம் என்னாத்துக்கு நீ வந்து 3 ஸ்பின்னர் எடுத்த? எனக்கு அத மட்டும் சொல்லு. நான் இப்படியே ஆக்ஷன் டைனமிக்ஸ்க்கும் வரேன். இப்ப நீ வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கிறேன். ராகுல் திரிபாதி, ஹூடா எடுத்த. சரியா? ராகுல் திரிபாதி, ஹூடா எடுத்துட்டு அவன் 2 பேர்ல ஒருத்தன் கூட நீ பிளேயிங் 11 ஆடலன்னா, நீ அங்கேயே தோத்துட்ட. ஏன்னா நீ வந்து வேற எந்த பேட்ஸ்மேனும் பெரிய எந்த பேட்ஸ்மேன் நீ எடுக்கல. எடுத்தவன்லாம் சில யங்ஸ்டர் எடுத்து வச்சிருக்க. அவனுக்கு கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். சிஎஸ்கே வந்து யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அவ்ளோ சீக்கிரம் சான்ஸ் குடுக்கவே மாட்டாய்ங்க. ருத்துராஜுக்கே எல்லாம் போட்டு அடி, அடி, அடி ஒருத்தன் கூட ஏறலன்னு போட்டு ருத்துராஜ் வந்தவன். இன்னொன்னு நீ அடுத்து எடுத்து எவனுக்கு சான்ஸ் குடுப்பேன்னு எனக்கு தெரியல. அன்ரே சித்தார்த்தன் நெறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கானுங்க. எனக்கு குடுப்பியாங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஸ்பின் ட்ரியோ டீம் இருக்கு.
ஸ்பின் டீம் வச்சுட்டு உன்னால 3 ஸ்பின்னர்ஸ்க்கு 12 ஓவர் குடுக்க முடியலன்னா, அப்புறம் நீ வந்து ஃபாலோ பண்றேன்னு எனக்கு புரியல. என்ன நீ வந்து பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ற? என்ன ஸ்ட்ராட்டஜி மெயின்டெயின் பண்ற? ஒண்ணுமே புரியல. முகேஷ் தான் அடி வாங்குறான்னு தெரியுது. அப்புறம் அவனுக்கு போய் 4 ஓவர் இம்போஸ் பண்ணி போடுறதுக்கு, சரி ஓகே. நீ வந்து முகேஷ் 4 ஓவர் குடுத்து தான் ஆகணும் சரி. நீ ஸ்பின்ல வேற யாராச்சும் ஒருத்தனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் ஓட்டியிருக்கலாமேன்னு தான் கேட்கிறேன். இப்ப கடைசி இந்த 19 ஓவரே எடுக்கட்டுமே. இப்ப என்ன? இப்ப அவன் 50 ரன் குடுத்துட்டான். ஆல்ரெடி நூர் அகமது 36 ரன் குடுத்துட்டான். சரி வொர்ஸ்ட் கேஸாவே என்ன குடுத்துற போறான்? இவன் 50 குடுத்திருப்பானா? இவனுமே எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரன் தான் குடுத்திருக்க போறான். அத நீ 100 வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன்னா, 2 நடந்திருக்கலாம். ஒண்ணு அப்படி நெகட்டிவா போயிருந்திருக்கலாம். இன்னொன்னு பாசிட்டிவ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அத நீ ஏன் அந்த மாரி ஒரு ஸ்பின்ன இம்போசிங் பண்ணலங்கிறது வந்து எனக்கு சத்தியமா வந்து புரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கர். விஜய் சங்கர் எடுத்தானுங்க. ஓகே. தமிழ்நாடுக்காரன். எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியல. விஜய் சங்கர் தமிழ்நாட்டுக்கு தானே ஆடுறான். சென்னை பிட்ச்ல நெறைய ஆடியிருப்பானே. அப்படி இருந்துட்டு ஏன் அவனால ஒண்ணுமே கனெக்ட் பண்ண முடியல. அவனும் அவனும் சேர்ந்து தோனியோட சேர்ந்து தடவிட்டு இருந்தான். எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. விஜய் சங்கர் தமிழ்நாடு அதாவது நெறைய பேர் சொல்றாய்ங்க. ஃபர்ஸ்ட்லாம் சொன்னாய்ங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு டீம் வச்சிருக்கானுங்க. தமிழ்நாடு பிளேயருக்கு இடம் இல்ல. தமிழ்நாடு பிளேயருக்கு இடம் இல்லன்னாய்ங்க. இந்தா இடம் இருந்துச்சு. என்ன பண்றான்? வந்து அவனும் சேர்ந்து தடவிட்டு இருக்கான். என்னமோ அவனுமோ ஃபாரின் பிட்ச்ல ஆடுற மாரி வந்து தடவிட்டு இருந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இப்ப இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே ஆக்ஷன்லாம் இங்க கொஞ்சம் யோசிக்காம விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அஸ்வின் எடுத்திருக்கான், நூறாவது எடுத்திருக்கான். ஆல்ரெடி டீம்ல ஜடேஜா ஒருத்தன் 14 கோடி வாங்கிட்டு இருந்திருக்கான். இப்ப அஸ்வின் எத்தனைக்கு எடுத்திருக்கான்? 9.75. நூர் அகமது 10. இதுலயே நீங்க பாருங்க. இதுலயே எவ்ளோ பெர்சன்டேஜ் ஆஃப் த காசு வந்து உங்களுக்கு போயிருக்குன்னு பாருங்களேன். ஆல்ரெடி உனக்கு 14 கோடிக்கு ஒரு 4 ஓவர் போடுற ஸ்பின்னர் இருக்கான். நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா, ஒண்ணு அஸ்வின் எடுத்திருப்பேன், இல்ல நூர் அகமது எடுத்திருப்பேன். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? அஸ்வின் எடுத்துட்டான், 100 ரன் எடுத்துட்டான். சோ அங்கேயே வந்து நீங்க ஆக்ஷன் 40 கோடிக்கு சச்சம் தான் உள்ள வந்தாங்க. சோ அங்கேயே உனக்கு ஹால்ஃப் ஆஃப் த பிரைஸ் போயிருச்சு. சோ மிச்ச காசுல உன்னால எவ்வளவு டேலண்ட் எடுக்க முடியும்? ஏன்னா பாத்தீங்கன்னா, நீங்க ஆக்ஷன்லயே பார்த்துதான் தெரியும். இந்த முகேஷ் குமார், நெறைய தீபக் சர் நெறைய பிளேயருக்கு அவங்க போயிருப்பாங்க. ஏன் வந்து ஃபுல்லா முடியலன்னா, காசு இடிச்சது. எனக்கு தெரிஞ்சு 100 எடுத்தது வந்து ஓகே. இப்ப சூப்பரா தான் அவன் தான் பர்பிள் ஹெப் ஹோல்டரா கூட இருக்கான். அஸ்வின வந்து சென்னை எடுத்திருக்க கூடாதோ, நான் எடுக்கும்போது நானும் தாங்க லைக் இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டோரி போட்டுட்டு இருந்தேன். அண்ணன் வரார் வெளிய ஆனா இப்பதான் புரியுது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம்னு. ஏன்னா வந்து இப்பதான் எனக்கு தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு டீம்ல வந்து எனக்கு இந்த ஐபிஎல் நான் T20லயே சொல்றேன். அஸ்வின், ஜடேஜா வந்து ஒரே டீம்ல ஆட ஆட வைக்க முடியாது. ஏன்னா வந்து உங்க 3 ஸ்பின்னர் நூர் அகமது. நூர் அகமது மாரி ஒரு ஸ்பின்னர் இருக்கும்போது, அஸ்வின், ஜடேஜா வந்து நீங்க டீம்ல ஆடுறது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸா இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு பாருங்க. 2வது சீம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. உங்களால அஸ்வினோட பொட்டன்ஷியலுமே அஸ்வினுமே வந்து பாத்தீங்கன்னா, ருத்துராஜ் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல முகேஷ் சௌத்ரி வந்து பவர் பிளே குடுத்தத நான் தப்பு சொல்லல. ஏன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து அஸ்வின பவர் பிளே குடுத்தா அடி விழுகுங்கிறது தெரிஞ்சு, ஏன்னா அஸ்வினோட ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல வந்து போடுறது தான். அதனால குடுத்தா சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப அஸ்வின் போட்டிருந்தா என்ன விக்கெட் எடுத்திருப்பானான்னு கேட்டா டவுட் தான். அவன் 2 தான் குடுத்திருக்க போறான். சரி ஓகே அது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் மிடில் ஓவர்ல தான் உனக்கு அஸ்வின், ஜடேஜா 3 பேருமே வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நீ அந்த மிடில் ஆர்டர் இருந்து நீ பரவாயில்ல டெத்துன்னு குடு. 100 டெத்லயுமே நல்லா தான் போடுவான். நீ குடுத்துருக்கலாமே. என்ன உனக்கு என்ன இப்ப இவனும் தான் 50 ரன் குடுத்தான். 100னா இன்னும் ஏதாச்சும் மேபி ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். பிகாஸ் நல்ல ஒரு ஸ்பின்னர், நல்ல ஃபார்ம்ல இருக்க. நீ அவனையே குடுக்காம விட்டது தான் எனக்கு சத்தியமா அது புரியவே இல்ல. ஆக்ஷன்ல இருந்து இந்த டீம் பிளண்டர் தான். அந்த அஸ்வினுக்கு அந்த அவ்வளோ காசு போனது, 100க்கு அவ்வளோ காசு போனதுலேருந்தே யாராச்சும் ஒருத்தனுக்கு தான் ஹையா போயிருந்திருக்கணும். அது போகாதனால கன்ஃபார்ம் இந்த டீம் சஃபர் ஆக தான் செய்யும். இப்ப மட்டும் இல்ல. இந்த டீம் முன்னேறணும்னா இருக்கிற பிளேயர்ஸ் ஃபார்ம் கொண்டு வரணும். இல்லன்னா பெஞ்ச்ல இருக்க யங்ஸ்டர்ஸ உள்ள கொண்டு வந்தே தான் ஆகணும். ஏன்னா பாத்தீங்கன்னா, எத்தன டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. பிரப்சிம்ரன் சிங் பாருங்க. அவனோட யங்ஸ்டர் இந்த திக்விஜய் சிங், விபின் நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாருங்களேன். யாருமே நெனச்சிருக்க மாட்டாங்கண்ணே. யாருமே பிரிவியூல எந்த டீம் பிரிவியூ ரிவ்யூலயும் கூட அவங்க பேர்லாம் 11லயே இருந்திருக்காது. பட் பாருங்க அவங்கலாம் 11ல வந்து அவங்க எவ்வளோ இம்பாக்ட் குடுக்குறாங்க. சோ அது மாரி சிஎஸ்கேல யார் ஒருத்தன் கூட இல்லையா? நீங்க அவ்வளோ கொஞ்சம் எடுத்தீங்களே அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்தீங்களே, அதுல ஒருத்தனுக்கு கூடயா வந்து உங்களால ஆட வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. சோ சிஎஸ்கே கன்ஃபார்ம் யங்ஸ்டர்ஸ வந்து இப்ப ஓட்டாங்க ஓகே. மேபி இன் 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த மெகா ஆக்ஷன் ஏதோ வந்தாலும், அவங்க பழைய ஃபார்ம்ல வந்து பழசாயிருச்சு. ஆகுதா இல்லையான்னு கூட கேள்வி இல்ல. பழசாயிருச்சு. சோ சிஎஸ்கே வந்து நியூ ஃபார்ம்ல போடணும். ஏன்னா இப்ப இருக்க T20 இது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருமே எவால்வ் ஆயிட்டாங்க. சோ கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேவும் எவால்வ் ஆகணும். இப்போ இருக்க T20. ஏன்னா பழைய T20 மாரிலாம் உங்களால கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டு கடைசிலலாம் கோப் அப் பண்ண முடியாது. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய டீம் பார்த்தா பவர் பிளேலயே மேட்ச்ச முடிச்சிடுறாங்க. சிஎஸ்கே ஒரே ஒரு டீம் மட்டும் தான் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் ஆடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓல்டு ஃபார்ம்ல ஓல்ட் ஆயிருச்சு. கன்ஃபார்ம் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு புது ஃபார்ம்ல போட்டே ஆவணும். நல்ல யங்ஸ்டர்ஸ கண்டுபிடிக்கணும். T20 பேட்டர்ஸா எடுக்கணும். ஐயோ! எடுத்து இவங்கள வந்து தடவர பேட்ஸ்மேன், அந்த வேஸ்ட் பேட்ஸ்மேன எடுத்து நான் குரூம் பண்றேங்கிற ஃபார்ம்ல விட்டே ஆகணும். வேற வழி இல்ல.
அப்பா இதுக்கு மேல நான் என்ன பேசனே தெரியல, எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்பா முடியலடா, இவங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க. ஐபிஎல் பார்த்தா ஸ்ட்ரெஸ் குறையும் பார்த்தா இப்ப ஐபிஎல்னாலேயே ஸ்ட்ரெஸ்ஸா வந்து செத்து போயிடுவேன் போல இருக்கு. சரி ஓகே, நான் என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். நீ ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் தப்பா சொல்லியிருந்தேன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ டக்கு டக்குன்னு வரும். நெக்ஸ்ட் ஒரு ப்ரிவியூ ஆர் ரிவ்யூல சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ்.